பேச்சாளரை அழைக்கின்ற தருணம் கோடு புள்ளிகளால் ஆனது என்கின்ற நூலினுடைய சிறப்பினை பற்றி பேச இருக்கின்றார் ஜவஹர் அறிவியல் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர். எப்பொழுதுமே ஒரு கல்லூரிக்கு முதல்வர் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று. நானா இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா நான் படித்த ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கிடைத்த ஒரு முதல்வர் தான் எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து இந்த அளவிற்கு நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்ப ஒரு நல்ல முதல்வர் பல நல்ல மாணவர்களை உருவாக்கியவர். ஒரு கல்லூரிக்கு முதல்வர் ஆகிறதுலாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பல துறையில் பேராசிரியராக இருந்து படிப்படியாக உயர்ந்துதான் முதல்வர் என்கின்ற அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். அப்படி முதல்வராக இருந்து பல்வேறு நல்ல மாணவர்களை உருவாக்கி பல நல்ல மாணவர்களுக்கு தரமான கல்வியினை வழங்கி பல மாணவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கக்கூடியவர் தான் சந்திரசேகரன் ஐயா அவர்கள். நல்ல தமிழ் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவருடைய செய்தியை கேட்பதற்காக நானும் நீங்களும் ஆவலாக இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நூலினுடைய சிறப்பினை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக வாழ்தலின் ரகசியம் என்கின்ற நூலின் சிறப்பினை பற்றி பேச இருக்கக்கூடிய பிளேந்திரன் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களை மேடைக்கு உங்களுடைய கரவொலியோடு அழைக்கின்றேன். கோடு புள்ளிகளால் ஆனது என்கின்ற நூலினுடைய சிறப்பினை நாங்களும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் ஐயா. எல்லோருமே மிக சரியாக நூலினுடைய சிறப்பு பெருசுதான். ஒரு 7 நிமிடத்திற்குள்ளலாம் அந்த சிறப்பினை பற்றி அடக்கிவிட முடியாது. ஆனால் சிறப்பினை சுருக்கமாக சொல்லி இந்த அவையில் பேசுமாறு அத்துணை சான்றோர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வருக. இந்த நூல் அரங்கத்தின் சிறப்பு அழைப்பாளர் திரைப்பட இயக்குனர் செல்வி வேதமித்ரா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நேரடியாக எனக்கு இட்ட பணிக்கு செல்கின்றேன். தொடக்கத்திலே இங்கே பார்வையாளர்கள் நிறைய இருந்த மாதிரி தோணுச்சு. தொகுப்பாளர் பாதிப்பட்ட மேடையில் உட்கார வச்ச பின்னாடி ரொம்ப குறைந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், பாராட்டுவது என்பதற்கு கூட்டம் தேவையில்லை. அதாவது டி ராஜேந்தர் அப்போ ஒரு பாடல் எழுதுறார். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு எழுதியிருப்பார். அந்த வைகை இல்லா மதுரை இதுங்கிற கற்பனை கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். உடனே அவர் தொலைபேசியில் அழைச்சு டி ராஜேந்திர பாராட்டுவார். ஒருத்தரை பாராட்டினார். ஆனால் அது 1 கோடி பேர்த்த போய் சேர்ந்துச்சு. அதுபோல நாம் இங்கே பேசுவது ஆதி எடுக்கின்ற இந்த வீடியோ மூலமாக 1 கோடி பேரை சென்றடையும் என்று எண்ணி இந்த புத்தகத்திற்கு வருகின்றேன். கோடு புள்ளிகளால் ஆனது. ஒரு கணிதவியல் பேராசிரியனாக கோடு புள்ளிகளால் ஆனது என்ற உண்மையை நான் எளிதாக கடந்து சென்று விட முடியும். ஆனால் உண்மையை சொன்னால் கோடுகளால் ஒரு புள்ளிகளால் ஒரு கோட்டினை வரையவே முடியாது. ஆக இந்த தலைப்பு கணிதவியலாளர்களை தவிர மற்றவர்களுக்கு கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கும். பொதுவாக ஒரு நூலுக்கு எப்படி தலைப்பு வைப்பாங்க கவிதை தொகுப்புக்குன்னா, இந்த தலைப்புல ஒரு கவிதை உள்ள இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி தலைப்புல கவிதை உள்ள இல்லை. ஆனா அந்த கவிதைகள் ஏதோ சொல்லக்கூடியதை ஒரு கோடு புள்ளிகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நானே யோசிச்சு பார்த்தேன், இந்த கோடு புள்ளிகளால் ஆனதுன்னு இவர் ஏன் தலைப்பை வச்சிருக்கிறார் அப்படின்னா, சிலர் இதில் மறைச்சு சொல்லியிருக்கிறாரோ. அதாவது வறுமை கோடு பல பெரும் புள்ளிகளால் ஆனது அப்படிங்கிறத வறுமை கோட்டுக்கே பல பெரும் புள்ளிகள் தான் காரணம் அப்படிங்கிறத சுருக்கமா எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா கவிதை உள்ள அந்த மாதிரி இருக்கு. இந்த கவிதை தொகுப்பு 2 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறார். ஒன்று காப்பிய மாந்தர்களை பற்றி, அப்புறம் சில அடுத்தது பொதுவான கவிதைகள் என்று பொதுவான கவிதைகள் என்று 2 பகுதிகளாக. அதில் முதல் பகுதி காப்பிய மாந்தர்கள். இதை அவர் எங்க எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவங்க தந்தையை அவர் மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எழுதியிருக்கிறார். அப்ப இந்த கவிதையை படிக்கின்ற உங்களுக்கு ஒரு பொருள் புரியலாம். ஆனால் எனக்கு இந்த கவிதையிலே
எனது அப்பாவின் வாசம் தெரிகிறது அப்படின்னு எழுதியிருப்பார். எனக்கு என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒரு மருத்துவமனையில் போய் ஒருத்தரை சேர்த்தோம் அப்படின்னம்னா படாத பாடு பட வேண்டியது இருக்கும். என்ன சோதனை செய்ய சொல்லுவான், எவ்வளவு பணம் கட்ட சொல்லுவான். இந்த வேதனையிலேயே நம்ம உழன்று இருக்கிறப்ப இவர் வந்து அங்கே வந்து ஒருநிலைப்படுத்தி கவிதைகள் எழுதியிருக்கிறாருன்னா உண்மையிலேயே அது பாராட்டுக்குரியது. இதில் காப்பிய மாந்தர்கள்னு ஒரு ஒரு 10-15 பேரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதில் முதல்ல வந்து அனுமனை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இந்த காப்பிய மாந்தர்கள்ல பலரை பாராட்டி எழுதியிருக்கிறார், சிலரை நிற்க வைத்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது வந்து நீங்கள் செய்தது சரிதானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அனுமன், பரதன், இலக்குவன் போன்றவர்களை எல்லாம் பாராட்டியும், ராமன், வாலி, கும்பகர்ணனை எல்லாம் கேள்வி எழுப்பியும் கவிதை இருக்கின்றன. அதை படிக்கின்ற பொழுது நமக்கே உண்மையிலேயே ஒரு வியப்பாக இருக்கும். கவிதைகள்ல கவிதைத்தனம் இருக்கும், அது நல்ல நிறைவா இருக்கு. இந்த 2 பகுதியிலுமே கவிதைத்தனம் இருக்கு. நான் இப்படிதான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், பேசி முடிச்சுட்டு இத்துடன் இந்த கவிதையை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு. இல்ல கவிதை அது பேச்சு வழக்கிலேயே இருந்தது. உரைநடைய போய் அவர் கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சில பேர் கவிதை எழுதுவோம், புரியக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு எழுதுவாங்க. படிச்சு பார்த்தா புரியக்கூடாது, அதுக்காக கடினப்பட்டு வார்த்தைகளை போட்டு புரியாமையே இருக்கிற மாதிரி கவிதை எழுதுறது ஒரு திறமை. அந்த மாதிரி ஒரு கவிதை இல்லைங்க, ரொம்ப எளிமையா புரியுது. ஆனா வந்து செய்திகள் நிறைய இருக்கும். அதாவது ஒரு உதிர்ந்த இலை பறந்து கொண்டே இருக்கிறது தனது மரத்தை தேடிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, தான் வாழ்ந்த மரத்தை தேடிக்கொண்டு. அது வந்து இலையை சொன்னாலும் கூட நாம் எல்லாம் தாயிடமிருந்து உதிர்ந்து வந்தவர்கள் தான், ஆனால் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். தேடல்கிற சொல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கவிதையை படிச்சா தெரியும். ஆக முதல்ல வந்து அனுமனை பற்றி பேசுகின்ற பொழுது, இலையை கிள்ளி வர சென்று மலையை அள்ளி வந்தவன் நீ அப்படின்னு இருப்பார். இதுவே ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த எதுகை இதெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கவிதை வரி. அனுமனை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருப்பார். ராமனை வந்து ஒரு கேள்வி, அதாவது கண்டதும் காதல் கொண்ட சீதையை கண்டவர்கள் பேசியதற்காக தீக்குளிக்க வைத்தார், இது சரிதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ராமனை பற்றி. அதே போல இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு முரணான ஒரு யோசனை. தாயை பாராட்டி பெயர் வாங்கியவர் பலருண்டு, தாயை திட்டியதால் புகழ் பெற்றவன் நீ. வரதுன்னு சொன்னாதான் நமக்கு அது வந்து முடிவு வரும், இல்லைன்னா இதுல கேள்விக்குறிதான் நிற்கும். ஆக இது வந்து ஒரு யாரும் இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதை ஒரு நுட்பமான கவிதையாக்கி இருக்கிறார். ஏன்னா தாயை வந்து திட்டுவது அப்படிங்கிறது எதுலையுமே வந்து தாயை தான் முன்னிறுத்தி மேல வச்சு பேசுவாங்க. திருக்குறளையும் சரி, பாரதிதாசன் சரி, தமிழின் மேன்மையை இகழ்ந்தவரை என் தாய் கெடுத்தாலும் விடேன் அப்படிம்பார். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க அப்படிம்பார். அப்ப தாய்க்கு தான் அவ்வளவு சிறப்பு. ஆனா அந்த தாயையே திட்டியதால் ஒருத்தர் புகழ் பெற்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பரதனுக்கு வந்து அண்ணன் மேல் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த பற்றினை பற்றி நல்லா சொல்லியிருப்பார். அதே போல மணிநீதி சோழனை பற்றி ஒரு கவிதை. நீ நாடாள பிறந்த மகனை நீதிக்கு பலி கொடுத்தாய். இவர்கள் இன்றைய அரசியல்வாதிகள் மகன்களுக்காக நீதியை பலி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இது வந்து அது கடந்த காலத்தில் எழுதியிருப்பார். யாரு? மனுநீதி சோழன். இதை வந்து நிகழ்காலத்தில் எழுதியிருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு அது நடந்துட்டே இருக்கு. இந்த கவிதை புத்தகம் எழுதி 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும், அப்பவும் நடக்குது, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. மகனை காப்பாற்றுவதற்காக நீதியை பலி கொடுக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு கவிதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இது அன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் பொருந்தி இருக்கிறது மாதிரி இல்லாம இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தி இருக்கிற மாதிரி வந்திருக்கு. பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் தேநீர் வருது. ஏன்னா அடுத்து நான் வந்து கவிதை தேநீரை பற்றி தான் சொல்லலாம்னு நான் போறேன். தேநீர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த பொதுவான கவிதைகள்ல முதல் கவிதையை தேநீரை பற்றி தான் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை நான் படித்து விடுகிறேன். வாருங்கள் தோழரே, நன்றாக இருக்கிறீர்களா? பார்த்து நாள் பல ஆகிவிட்டது. வாருங்கள் தேநீர் அருந்தலாம் இருவரும். தேநீர் கடைக்கு நன்றி சொல்லலாம். பலரது முகங்களை மறந்து விடாமல் இருக்க அதுதான் காரணம். பகையை மறந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் இருவரும். தேநீர் அருந்தலாம். தேநீர் நாகரிக விருந்தோம்பலின் அடையாளம். இது பார்க்கப்ப உங்களுக்கு வந்து தேநீர் அருந்துவதற்காக ஒரு நண்பனே தேநீர் கடைக்கு கூப்பிடுறாரு. அந்த தேநீர் கடையினுடைய சிறப்பை சொல்வது போல தோணுது. ஆனா பொதுவா
செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு உணவு ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இப்ப நீங்க தேநீர் அறிந்து கொண்டே செவிக்கும் ரெண்டையுமே ஒரு சேர பண்றீங்க பாத்தீங்களா? இதுதான் தேநீரின் சிறப்பு. தேநீரின் சிறப்பு இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வந்து சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, வாய்க்குள்ள இருக்கிறத கூட ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. பேசாம சாப்பிடுறாங்க, கீழே மூஞ்சி சாப்பிடுறாங்க, ஏன்னா ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஆனா தேநீர் அப்படி கிடையாது, குடிச்சுக்கிட்டே பேசணும், கொஞ்சம் நேரம் ஆகி கூட பேசலாம். நீங்க சாப்பாடுனா அது கண்டினியூஸா எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு சிப்பு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதை ரசிச்சிருக்கிற அந்த ரசிப்பு தன்மையை நம்மளோட பகிர்ந்துருக்கிற இவர் இந்த கவிதையை படிக்கலைன்னா இதெல்லாம் நான் சிந்திச்சிருப்பேன், சிந்திக்க வாய்ப்பே இல்லை. அப்ப என்னுடைய சிந்தனையை கிளறி விடுவது போல இந்த கவிதை இருக்கிறது. தேநீரை பற்றி, தேநீர் கரையை பற்றி. இது வந்து ஒரு நட்பை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம், பகையை மறக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து வயிற்றுக்குள்ள அப்படியே தேநீர் இறங்க இறங்க நல்லா உண்மையா பேசுவோம், நல்லாவே பேசுவோம். அதனாலதான் அவர் தேநீர் அறிஞ்சு கொண்டே பேசலாம்னு கூப்பிடுறாரு. ஆக இந்த கவிதை இதே போல எல்லாம் எளிமையான கவிதைகள் தான். இன்னொரு கவிதை படிச்ச உடனே எனக்கு வந்து இந்த ஓஷோ சொன்ன ஒரு கருத்து தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓஷோ என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த மனம் இருக்கே இது வந்து துன்பத்தை உற்பத்தி செய்யும் இயந்திரம் அப்படின்றார். எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் மனம் இருக்கு, அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். சில பேர் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எதுக்குடா கவலைப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லை, அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கணும், கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கவிதைகள் ஒண்ணு எனக்கு வந்து அவைகளுக்கு ஒரு வைத்தியம் சொல்ற மாதிரி ஒரு கவிதை வச்சிருக்கிறார். நிறைய கவிதைகளுக்கு தலைப்பும் கொடுத்துருக்கிறார், சில கவிதைகளுக்கு தலைப்பு இல்லை. ஏன் இல்லைன்னு நானே யோசிச்சு பார்த்தேன். கவிஞர் இளந்தேவன் அப்படிங்கிற ஒரு கல்விங்கிற ஒரு படத்துக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. தலைக்குறு கிரீடம் எனக்கு எதற்கு, தலையே கிரீடம் தான் எனக்கு அப்படின்ட்டு அந்த கவிதை இருக்கும். தலைக்குறு கிரீடம் எனக்கு எதற்கு, தலையே கிரீடம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் இளந்தேவன் எழுதியிருப்பாரு. அதே போல இந்த கவிதையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நானே தலைப்பு தான், எனக்கு எதுக்கு தலைப்பு அப்படிங்கிற மாதிரி கவிதைகள். இதுல நான் நிறைவாக இந்த கவிதையை சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து இன்புற வேண்டும். ஏன்னா நான் வந்து முழுக்க படித்துட்டேன். ஒவ்வொரு கவிதையும் நம்மளோட பேசுற மாதிரி இருக்கும். நிறைவாக இந்த கவிதை. ஒன்றும் ஆகிவிடவில்லை, வானம் இடிந்து விழுந்து விடவில்லை, சூரியன் சிதறிவிடவில்லை, கடல் வற்றி போகவில்லை, கொஞ்சம் வலி இந்த உடலிலும் மனதிலும், அவ்வளவுதான். உடல் என்றால் அப்படித்தான், மனம் பற்றி கேட்க தேவையில்லை, அது ஒரு குரங்கு பெயர். பொறுத்து கொள்ள பழகுங்க, எல்லாம் சரியாகவே இருக்கிறது, சூரியன் போய் நிலவு வருவதை போல. எல்லாம் அது பாட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. நீ ஏன்டா இடையில தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு எனக்கு வந்து அப்படி இப்படி. சில பேர் வந்து அது இன்னொரு கவிதையில சொல்லியிருப்பார், நம்மளை விட மற்ற எம்புறம் ரொம்ப துன்பத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அதை நம்ம கிட்ட இறக்கி விட்டுருவோம். நம்ம மனசு சரி, உடலும் சரி, வழி எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான், எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான். எல்லாமே மாற்றம் என்பது மானிட தத்துவங்கிறது போல எல்லாமே மாறி போகும். அதனால இந்த வழியை நினைத்து நம்ம கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா நீ பிறக்கும் போது இருந்த வானம் அப்படியே இருக்கு, நீ பிறக்கும் போது இருந்த சூரியன் அப்படியே இருக்கு, எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு, இரவு பகல் எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீயும் சரியா நடந்துப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அற்புதமான கவிதைகள். ஆக கவிதை எழுதுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம்ங்க. எல்லாருமே கவிதை எழுதுறோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்பார். அதாவது சில பேர் கவிதையை என்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, ஐயா இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுங்க, எனக்கு அணிந்துரை ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை படிச்சுட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு, ரொம்ப சிரமங்க, வேற வழியே இல்லாம அணிந்துரை கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இந்த விஜிபி சந்தோஷம் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர்றப்ப கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கடல் மேல பறந்து வர வந்து நம்ம நெல்லை கண்ணன்ட்ட வந்து 2 கவிதை தொகுப்பு கொடுக்குறாரு. 14 மணி நேரம் கடல் மேல பறந்து வந்தப்ப சும்மாவே உட்கார்ந்துருந்தேன், 2 கவிதை தொகுப்பு எழுதிங்க அப்படின்னு கொண்டு கொடுத்தாரு. உடனே நெல்லை கண்ணன் சொன்னாரு, அப்படியே கிழிச்சு கடலையே போட்டு வந்துருக்காங்க, கவிதைனா இப்படியே எழுதுறது, உட்கார்ந்து எழுதுறதெல்லாம் கவிதை கிடையாதுங்க. அந்த மாதிரி கவிதை எழுதுவதற்கு கற்பனை வளர்தல் வேண்டும், கவிநயம் பிறப்பில் வேண்டும். கண்ணதாசன் சொன்னது போல பிறப்பிலே ஒரு கவிஞர் நல்ல கவிதைகளை எழுதியிருக்கிறார். அருமையான நிகழ்வு. குறுகிய காலகட்டத்திற்குள் 25 நூல்களை ஆக்கி தமிழுக்கு அளித்துள்ளார். அவர் மென்மேலும் பல நூல்களை அளிக்க வேண்டும், இந்த தமிழுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி
வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.